இந்த புத்து குச்சத்தாலேயே நான் பாக்கணுமா? ஏய் பொறுமை குத்துடி. ஏறி நசுக்கணுங்க. எல்லாம் உன் தலையில தாண்டி என் தலைக்கு ஏறிச்சா? ஏங்க என் தலையில பேனே இல்லைங்க. எல்லாத்தையும் என் தலையில ஏத்திட்டியா? எங்க இருந்து உன் தலையில இருக்கான்? இந்த பேன்லாம் போறதுக்கு நான் ஒரு வழி சொல்லிட்டா? சொல்றியா? தலை ரொம்ப நறுமிக்குதா. கொஞ்சோண்டு கிருஷ்ணால ஊத்தி கொளுத்திடுற எல்லா பேரும் செத்துரும். அப்படியே மூஞ்சி மேல குத்துவேன். நான் சாவச்சு இன்னொரு வீட்டுக்காரனை கட்டிக்கலான்னு பாக்குறியா? உங்களுக்கு போய் நான் துரோகம் பண்ணுவேனா என்ன இப்படி பேசுறீங்க? நீ எல்லாம் பண்ணுவ. போ குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துனுவா. தாய் பாசு முஞ்சி என்ன நான் வேலை வாங்குது பாரு. தூங்கும் போது உஷாராதான் தூங்கணும். கல்லுகளை தூக்கி போட்டு போகுது. தோ உட்காந்துக்கிறானா? யாருப்பா இது? என் ஃப்ரெண்டுடா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. டேய் ராமசாமியா, டேய் ராமசாமியா. யாரு எங்க பார்த்த மாதிரி இருக்குதா? டேய் ராமசாமியா, நான் தான்டா முத்து. அத தேங்காய் பத்த திருடு நான் எப்படிதாக்குறா? நல்லா இருக்கிறேன்டா. என்னப்பா தேங்காய் பத்த திருடன்றாரு? அதெல்லாம் அந்த காலத்துலடா. டேய் தேங்காய் திருடா. இது யாரு? என் பையன்பா. அங்கிள், எங்க அப்பாவை தேங்காய் திருடன்லாம் சொல்லாதீங்க. தேங்காய் பொறிக்கின்னு சொல்லிட்டா? தேங்காய் பொறுக்கியா? ஏய் அதுக்கு அதுவே பரவாயில்ல, கம்முனுறேன்டா. உட்காருங்கடா. ஏன்டா நின்னுக்கிறீங்க? என்னப்பா எப்படி போயினுக்குது சொல்லிடலாம். போது முன்ன மாதிரி இல்லடா. உங்க வீட்டுல எப்படிக்கிறாங்க? உங்க பசங்க எல்லாம் எப்படிக்குது? 2 பொண்ணுடா. ஒன்னு கட்டி கொடுத்துட்டான், ஒன்னு இருக்குதா. அப்பா பொண்ணுக்குதா? அழியாதுரா, கம்முனுறா. என்னப்பா படிக்குது பொண்ணு? அது எங்க படிக்குதா? படிப்படியா துண்ணுதா. நான் எது மாரி மாப்பிள்ளை எதிர்பார்க்கற? நான் எதிர்பார்த்துனா பிரோஜனம். கட்டின்னு போறேன் தேர்மா தயாதுன்னு அவதான் யோசிக்கணும். ஏப்பா என் பையனுக்கும் பொண்ணு பாக்குறதுக்கு தான் தேடி நிக்கிறேன். உன் பொண்ணை என் பையனுக்கே குத்துறேன். அப்படியா சொல்லிட்ட? நாடா என் பொண்ணு கட்டிக்கிறியா? கட்டிக்கிறேன் அங்கிள். ஏய் என்ன இங்கிலீஷ்ல சொல்ற? கட்டிக்கிறோமாமா. உன் தைலத்து இப்படி இதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்? எங்கண்ணா இருக்குது பொண்ணு? வாடா அலியாத அண்ணா. ராமசாமிண்ணா, ராமசாமிண்ணா. வா நாகராஜா. யாரு பையன்? தெரிஞ்ச பையனா? உன் பொண்ணுக்கு வர மாப்பிள்ளை தேடிங்க, அதான் கூப்பிட்டு வந்தேன். நாடா இது அந்த தடு முடிச்சதுக்கு லைன் கட்டின வரீங்க? பொண்ணு அப்படிலாம் சொல்லாதப்பா. ஏன்பா இது மாதிரி எல்லாம் பண்ற? இப்ப இப்படித்தான் சொல்லுவேன். அப்புறம் நான் சொல்ல போறியோ? என்னண்ணா மாப்பிள்ளை பிடிச்சிக்குதா? டேய் மாமா கணக்கு வைடா. வணக்கம் மாமா. ஏண்டா ஒரே முட்டா 2 மாப்பிள்ளை வந்துருக்கீங்க, என்ன பண்றது? இங்க பாருப்பா, நாங்க தான் முதல்ல வந்தோம். எங்க பையனுக்கே குத்துரு. ஏன்பா அண்ணன் ரொம்ப நாளா சொல்லிச்சு தேடி கண்டுபிடிச்சதா மாப்பிள்ளையா, இன்னும் உன் பையனுக்கு குத்துருன்ற. தம்பி ஓவரா பேசுற. முதல்ல வந்து பொண்ணு கேட்டது நானு. ஏமா பெரியவர என்னப்பா இப்படி பண்ற? பொண்ணு கடை எவ்வளவு அலைஞ்சு இப்பதான் ஒரு பொண்ணு கட்சிக்குது, அதெல்லாம் மண்ணெளி போடுற. ராமசாமியே, இதுக்கு நீ தான் ஒரு முடிவு எடுக்கணும். எனக்கு கொடுக்க போறியா இல்ல அந்த பையனுக்கு கொடுக்க போறியா? உனக்கா? நாடா பேசுறா? எனக்கு இல்லப்பா, என் பையனுக்கு. நாடா பச்சிக்கிறா? மாமா 12வது பாஸ் 10வது ஃபெயில் மாமா. சொல்ற கணக்கே புரிய மாட்டேது. நீ நாடா பச்சிக்கிறா? ஓல்டு 8th ஸ்டாண்டர்ட். பெரிய படிப்பு பழுக்குதா, இங்கிலீஷ்லாம் பேசுறானே. சொல்லுண்ணா, யாருக்கு நான் கொடுக்க போறேன்? இருங்கடா என் பொண்ணே கேக்குறேன். அதே முடிவு பண்ணிட்டான். கரெக்டான வேலை. கூப்பிடு, பொண்ணு பார்த்தா மாரி இருக்கும். டேய் பொண்ணு வரோம், ஜொல்லுகள் விடாத. சரிதானா? அடியே காட்டு வயசியா, உன் பொண்ணை கூப்பிடுறியா? மாமா வெளியதான் உட்காந்துக்கிறியா, பேசிட்டியா? அப்பா 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 வாமா, நான் கிளின்னு வந்துக்கிறா. மாமா எப்படி இருக்கிற மாமா? நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கிற மாப்பிள்ள, நீ எப்படி இருக்கிறா? நல்லா இருக்கிற மாமா. இந்த பாரு. யாருப்பா இத? எங்கன்னா காட்டுல வீட்டுல இருந்து புடிச்சுன்னு வந்துட்டீங்களாண்ணா? கோபப்பட நம்ம மாமா. நம்ம தங்கச்சிக்காக பார்த்த மாப்பிள்ளப்பா. தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு பாக்குறியா இல்ல நாசமா போகணும்னு பாக்குறியா? ஏன் மாமா இப்படி சொல்றீங்க? மனசாச்சா இல்லையா மாப்பிள்ள உனக்கு? மாமா இந்த மாப்பிள்ளை எவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சேன்னு தெரியுமா? அப்பா இந்த மாப்பிள்ளைக்கு தான் நம்ம தங்கச்சியை கொடுக்கணும், என்னோட ஆசை. கொஞ்ச நாள் அவனை அச்சு சாவச்சிட்டு இரு சொத்துலாம் நீங்க வாங்கிட்டீங்க அதானே? என்னப்பா இப்படி பேசுற? அமைதியா இருப்பா. ரோ உன் பொண்ணு கூப்பிடுனா, யாரை விருப்பப்படுத்த கல்யாணம் பண்ணிக்கிட்டான்? அதான்ப்பா கரெக்டா இருக்கான். உன் பொண்ணிய கூப்பிடு. நான் கரெக்டா இருக்குமோ? ஏன் கடை முடிச்சதுங்களே, உள்ள என்ன பண்றீங்க? வெளியே வாங்க. அம்மா அப்பா நான் இப்ப பதில கத்தினே இருக்கு. வாடி, அவன் அப்படிதான் கத்தி கடுப்பான். அக்கா உள்ள என்ன கீசின்னு கேட்டீங்க? பா அம்மா நானும் தாயம் விளையாடிருந்தோம். விளையாண்ட குடும்பம் உன்னை பொண்ணு பார்க்க வந்துக்கிறாங்க. இவ்வளவு பேரா? போங்கப்பா போங்கப்பா, இவங்க 3 பேர்த்தா பார்க்க வந்துக்கிறாங்க. அப்பா
இந்த மாப்பிள்ளைங்களை எனக்கு பிடிக்கலப்பா. பிடிக்கலையா? நாமா சொல்றா? எனக்கு வேற மாப்பிள்ளை பாருங்க. என்னண்ணா பொண்ணு போயிடுச்சா? இந்த மாப்பிள்ளைங்கள பிடிக்கலன்ட்டு போயிடுச்சா? என்ன பண்றதுன்னு தெரியலையா? எனக்கு பிடிச்சிருக்கு. என்னையா? ஏய் என்னத்தான் இருக்கும் என்னத்தானே? நீ என்ன கம்முக்குற கேளு. என்னதானே பிடிச்சிக்குதா? ஏன்டா பொண்ணை பார்க்க வந்துட்டு கேள்வி பாக்குறீங்க? நான் தாண்டா உங்க கதை. உங்களுக்கு கச்சோடே கல்யாணம் இருக்காது. போடா, கேள்வி வந்து பார்க்க வந்துட்டீங்க. வாடா நான் அப்புறமா பேசி விடுறேன். நோ வாடா வாடா. கவலைப்படாத, எங்க மாமாங்கள் தனி பேசி இந்த பொண்ணையே கட்டி வைக்கிறேன். போலாம். நான் ராமசாமியா 2 பேர் போயிட்டாங்க. உன் பொண்ணுகிட்ட எப்படியாவது பேசி சம்மந்தம் வாங்கிடுறா. டேய், அவன் ஆயா இருந்தாலும் பரவாயில்லன்றா. நடா பையன் அவன். எங்கெங்கயோ தேடி பார்த்தேன்ப்பா, பொண்ணு கிடைக்கல, அதனால அப்படி சொல்லிட்டான்ப்பா. ஆமா அங்கிள், உங்க பொண்ணை எப்படின்னா சம்மதிக்க வைங்க அங்கிள். வாய் கழிஞ்சு போட இதை கல்யாணம் பண்ணா. போய் இப்படியே இருந்துரு. என்னப்பா சொல்ற? நீ என் ஃப்ரெண்டுனால சொல்றேன். கூட்டின்னு போவோம் பையனை. வாடா, அவன் சொன்ன கரெக்டா தான் இருக்கும். கல்யாணம்ப்பா. அதெல்லாம் பாத்துக்கலாம், வாடா. பொண்ணு கடிக்காம ஊழ போயிருக்கிறானுங்களா? நாடா உலகம் இது.